வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயிலாக பேச போகிறோம். எதை பற்றி எப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்கா, இந்த லைஃப்ன்றது என்ன, ஓகே இதெல்லாம் உண்மையாகவே நம்ம தான் நடத்துகிறோமா, இல்லை கடவுள்னு சொல்கிறோமே அந்த கடவுள் தான் எல்லாத்தையுமே நடத்துதா, நம்மளோட பார்ட் என்ன இந்த வாழ்க்கையில், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஓகே. ஸோ விதினா என்ன, விதி தான் எல்லாமே டெஸ்டின்டு தான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியும் நான் அதை பற்றி பேச போகிறோம். இல்லை எல்லாமே நம்ம தான் பண்ணுறோமா, நம்மளால் வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்றத பற்றியும் இதில் பேச போகிறோம். ஓகே, 2 விஷயத்தை நான் எக்ஸாம்பிளாக வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து ஒரு ரோடில் நம்ம ட்ரைவ் பண்ணுறதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இன்னொன்று வந்து ஒரு கேம், செஸ் கேமை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை. ஓகே, இப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும். நான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா புரிஞ்சால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனாலும் ஐ எம் நாட் 100% அப்ளையிங் திஸ். ஐ எம் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட், பட் ஸ்டில் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ எல்லாருமே முதல்ல புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் அதை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அதை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ஒன்லி யூ கேன் அப்ளை இட் ஃபார் 100%, பட் இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ரோடு எல்லாருமே ஒரு ட்ரைவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் யார், உங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி காட்டப்படும். ஸோ இது வந்து 2 பைக். ஓகே, இங்கே ஒரு பைக், இங்கே ஒரு பைக் வந்துட்டுருக்கு. ஓகே, இங்கே 2 கார் போயிட்டுருக்கு. இது வந்து சும்மா இது ட்ராயிங் போட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரு ரோடுன்னு எடுத்திங்கன்னா, இங்கே எப்படியும் ஒரு 4 ரோடு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வெஹிக்கிள்ஸ் அது போயிட்டுருக்கு. பச்சை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ரோடு பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கிற ரோடை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக் நீங்கள் போகிறீங்க. ஓகே, இந்த பைக் வேறு யாரோ, இந்த கார்லாம் வேறு யாரோ. இது இல்லாமல் ஒரு 200 பைக்ஸ் அண்ட் கார்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வாக் பண்ணுறாங்க. எல்லோரும் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, கச்சமச்சான்னு வாக் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. யாரும் யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே போயிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போது இதில் உங்களோட ஜாப் என்ன? ஓகே, இது ரோடு தான் வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை. ஓகே, இதில் எல்லாருமே குறுக்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஓகே, அது இல்லாமல் நீங்கள் எப்படி வண்டியை ஓட்டுறீங்க, நீங்கள் காமாக ஓட்டுறீங்களா, ஃபோக்கஸ்டாக ஓட்டுறீங்களான்றது இன்னொரு விஷயம். அதேமாதிரி வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழணுன்றது ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னா, வி ஆர் நாட் டூயிங் இட். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டுறோம்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அனதர் காட், ஓகே, காட்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒரு ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஆப்ரேட்டிங் இட். ஓகே, இது டீட்டெயிலாக கேட்டால் தான் உங்களுக்கு, லாஸ்ட் வரைக்கும் கேட்டால் தான் புரியும். உடனே முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ someone else is operating. இதுக்கப்புறமா நான் செஸ் போர்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது இன்னும் ஈஸியாகவே புரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து உங்கள் கடவுள் வந்து வண்டி ஓட்டுறாரு. ஓகே, ஸோ எல்லாம் அவன் செயல்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, God is driving your vehicle. If you understand that, you just sit and do what you have to do. என்னோட வேலையில் ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, பிரேக் பிடிக்கிறது, அதுதான். அது கூட அவர் தான் பண்ணுவார். ஓகே, என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒருத்தன் திரும்புகிறான், இங்கே நீ வர. ஓகே, கடவுளுக்கு தெரியும் உனக்கு இந்த ரோட்லேருந்து இந்த சைடு யார் வரான்னு தெரியாது. பட் ஹூ இஸ் டிரைவிங் யூ? ஓகே, ஹூ இஸ் டிரைவிங் யூ? ஓகே, ஹீ நோஸ் தட் இந்த சைடில் ஒரு வண்டி வருது, இந்த சைடில் ஒரு பாட்டி வாக் பண்ணி வராங்க, இந்த சைடு கார் வருது, இங்கேருந்து ஒரு லாரி வரப்போகுது. நீ வந்து இங்கே போகிற, அவனை இடிக்க போகிற, இல்லை அவன் வந்து உன்னை இடிக்க போகிறான், உன் கை கால் உடைய போகுது, இல்லை எதுவுமே நடக்காமல் நீ சேஃபாக உன்னோட ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ போய் சேர போகிறேன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். யாருக்கு? த டிரைவர். ஹூ இஸ் த டிரைவர்? நாட் யூ. ஓகே, யூஆர் ஜஸ்ட் அ வெஹிக்கிள் மாதிரி, நீங்களும் ஒரு டூல் தான். ஓகே, காட் இஸ் டிரைவிங் யூ, யுவர் பைக் அண்ட் யூ. சரி, ஓகே, இப்போது உங்களோட வேலை என்ன? அப்போ உங்களுக்கு என்ன வில் பவர் இருக்கா இல்லையா? நீங்கள் யார், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா. எல்லாமே அவர் பண்ணால் நான் என்னதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு மாதிரி பேசுவீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, இவன் இப்படி வரான். ஓகே, இட் ஆல்ரெடி டெஸ்டின். ஏன் டெஸ்டின்? ஏன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு டெஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒன்று டிசர்வ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் பண்ணியிருப்பீங்க, இல்லை அவன் பண்ணியிருப்பான் அந்த சைடில் இருப்பான். ஓகே, அதில் 2 பேரில் யாருக்கும் ஒருத்தருக்கு தான் நல்லா அடிப்படும், இல்லை 2 பேருக்குமே அடிப்படும், இல்லை 2 பேருக்குமே அடிப்படாமல் போகலாம் இல்லையா. ஸோ இங்கே அடிப்படுது, இதெல்லாமே கடவுளோட செயல் தான். ஓகே,
அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் த அக்செப்டன்ஸ். ஓகே, கடவுள் ஓட்டுறான்னு தெரிஞ்சிச்சனாலே நம்ம வந்து சைலண்ட்டாக இருப்போம். ஓகே, நம்ம ஓட்டுறோன்னு நினைக்கிறதுனால தான் எதிர்க்க வரோம் வேற ஒரு மனுஷன் அவன் ஓட்டுறான் அப்படின்றதுனால தான் அவன் வந்து தப்பாக அடிச்சிட்டான், அவன் மேலே ப்ளேம் பண்ணுறது இல்லை, நான் வந்து தப்பாக போயிட்டேன்னு சொல்லி உங்கள் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிறது. ஓகே, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். ஸோ 2 பேர் இடிக்கிறீங்க, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட் மேட் தட் சிச்சுவேஷன். ஓகே, 2 பேர் இடிச்சிட்டிங்க, கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுச்சு. இப்போ உங்களோட பார்ட் என்னென்னா, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். வண்டி எந்தமே பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி அட் ஹிம், அதர் பர்சன். அவன் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டாலும் he is the one who is creating a new karma. You should not talk back. Okay, you should know that God is doing that. ஓகே, நீ கீழே விழுந்தது அடிப்பட்டது காடால் பண்ணது, காட் பண்ண வேலை தான். அவன் உன்னை இப்போ அசிங்கமாக திட்டுவான், அதுவும் காட் தான் பண்ணுற வேலை. ஓகே, யூ ஷுட் நாட் ரெஸ்பாண்ட். நீ வந்து அது காடு தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டா நீ எப்படி பேசுவ? இல்லை, காடு தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் இடிக்க வச்சாருன்னா ஹவு கேன் யூ ப்ளேம் எனி ஒன்? இல்லை, காடை ப்ளேம் பண்ண முடியுமா? காட் நோஸ் பெட்டர் தென் யூ, ரைட்? காட் இஸ் காட். ஓகே, ஸோ யூ வில் டேக் இட் ஈஸி. ஓகே, இடித்ததுக்கப்புறமும் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டாலும் கை காலே போனாலும் ஓகே, யூ ஷுட் நாட் கேர். யூ ஷுட் நோ தட் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். காட் இஸ் மேக்கிங் இட் ஹேப்பன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மூடிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலையே. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன தான் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நீங்கள் வாழவே இல்லை. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரெஸ்பாண்டிங். தட் இஸ் த worst திங் யூ ஆர் டூயிங் இன் யுவர் லைஃப், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. சரியா? ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில் நடக்குது. எல்லாமே பிளான்ட். ஓகே, எவ்ரி திங் இஸ் பிளான், எவ்ரி திங் இஸ் டெஸ்டின். You can do nothing here. You can only do good thing. Only one good thing you can do is not responding to anything happening around you and accept everything, because everything is doing by God. Okay, அது மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம இதுவாக. ஸோ ஒரே ஒரு ரோட்டில் 200 வண்டி வருது. 200 வண்டியும் அது இல்லாமல் நடந்து போகிற ஒரு 200-300 பேரையும் who is operating? The God is operating. God is operating whole, not whole road, whole world and whole universe. அது எப்படி பண்ணுவார்? காட் எப்படி ஒருத்தரையும் வந்து நீ வண்டி இப்படி போகணும், இந்த வண்டி இப்படி போகணுன்னு எப்படி பண்ண முடியும் அவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டோர், ஒரு கடை நடத்துகிறாங்கன்னா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்ய ஆள் போடுவாங்க, சூப்பர்வைசர் போடுவாங்க, மேனேஜர் போடுவாங்க, ஓனர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருவார் இல்லையா? God is the owner of this whole existence, but he gave the power to everyone to act. Okay, நீ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை கொடுத்துட்டார். ஸோ தட் மீன்ஸ் சோல்னு ஒன்று கொடுத்துட்டார்ல, அதுதான் அவரோட பவர் தான். தட் இஸ் சோல். எவ்ரிபடி ஹேவ் அ சோல். இல்லை, தட் இஸ் காட். ஒருத்தருக்குள்ளே இருக்கிற காட் வந்து இட் நோஸ். இந்த எனக்குள்ளே இருக்கிற காட் வந்து இட் ஆல்ரெடி நோஸ் தட் இங்கேருந்து ஒரு பைக் வரப்போது நீ போய் அங்கே இடிக்கணும், உன் கை கால் உடையணும், இல்லை அவன் கை கால் உடையணுன்றது சோலுக்கு தெரியும், என் மைண்டுக்கு தெரியாது. ஏன் என் மைண்டுக்கு தெரியாதுன்னா, நாங்கள் வண்டி ஓட்டும் போது என்ன தாட்டில் போயிட்டுருக்கு? எக்கச்சக்க தாட்டில் போயிட்டுருக்கு. நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ கடன் இருக்குது, இல்லை கடன் அடைக்கணும், இல்லை வீட்டில் ப்ராப்ளம்ஸ், இல்லை படிப்பில் ப்ராப்ளம், ஏதோ ஒரு பெரிய ஒரு நான் தான் உலகத்தையே மெயின்டைன் பண்ணுற மாதிரி, என்னோடய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஐ எம் புட்டிங் எவ்ரி திங் இன் த மைண்ட் அண்ட் டிரைவிங் மை பைக். ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ. எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இஃப் த மைண்ட் இஸ் குவைட், யூ கேன் live as your soul. So you will know whatever happening around you. You will know that the vehicle is going to come from here. You will know that someone is going to cross your path suddenly. You will stop the bike. Okay, because the God is doing everything, which is you actually, real you. But you are not being real you. நம்மலாம் ரியலாக இல்லாமல் நம்ம மைண்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஒன்றுத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளம். நீ வந்து என்னென்னா, இட்ஸ் லைக் ஆர்கியூவிங் வித் காட். ஓகே,
காட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது ஏற்றுக்கணும் நம்ம. பிகாஸ் வி ஆர் நாட் ஆஸ் பிக்கர் ஆஸ் காட். ஓகே, அவர் ரியல் நம்ம ரியலான இது இல்லைன்னா காட் தான், காடோட பார்ட்டிக்கல் தான். ஸ்டில் வி ஆர் நாட் ஃபுல் காட். ஓகே, காடோட பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. புரிஞ்சுக்கிட்டோன்னா வி ஷுட் நாட் ரெஸ்பாண்ட் டு எனி திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஓகே, வி ஜஸ்ட் ஹேவ் டு லிவ் இன் பீஸ் அண்ட் டை. தட்ஸ் இட். ஓகே, எல்லாமே காட் இஸ் டூயிங். ஓகே, பட் எதெல்லாம் காட் செய்கிறாரு, எதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் காடுன்னா உனக்குள்ளே இருக்க சோல் தான். ஓகே, செத்ததுக்கப்புறம் இட் இஸ் ஒரு அடுத்தது என்னவா பிறக்கணுன்றதெல்லாம் அதான் டிசைட் பண்ணுது. நீங்கள் எங்கே பிறக்கணுன்றது அதான் டிசைட் பண்ணுது. எப்போ சாகணுன்றதை அதான் டிசைட் பண்ணுது. பட் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, ஹவு டு லிவ் தட் லைஃப். பிறந்துட்டு இந்த வருஷம் பிறந்துட்டு இந்த வருஷம் டெத் சாக போகிறன்றது மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. எங்கே பிறக்கணுன்றது ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறமா டெஃபினெட்லி மேரேஜ் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் பை காட், டெஃபினெட்லி. ஓகே, பட் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சன்ஸ்கார், அதோட டெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி, அதோட அடிக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்குது. ஓகே, மேரேஜ்ன்ற பேரில். ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ பேரண்ட்ஸை கேட்டு தான் அது வந்து சின்ன வயசுலேருந்தே குட்டிச்சவராக போய் ஸ்கூல் போய் காலேஜ் போய் எல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சு. ஐ மீன் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அது இதுன்னு சொல்லி அது வந்து கடவுள் வந்து குப்பையாக ஆகி மனுஷனாகி. ஓகே, இட்ஸ் லிவிங் தட் லைக் தட். என்ன பண்ணோம், இங்கேயே ஆல்ரெடி வண்டியில் போகிற மாதிரி காட் உன்னை பிறக்க வச்சிட்டாரு. நீ இறக்குற வரைக்கும் அவரு தான் வாழ போகிறாரு உன்னோட வாழ்க்கையை, விச் இஸ் யுவர் சோல். ஓகே, சோல் நோஸ் வாட் டு டூ. உன்னோட சன்ஸ்கார், அந்த லாஸ்ட்டாக நீ பறவையில் இருந்த கர்மா கழிக்கிறது மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு எப்படி கழிக்க முடியும்னா அடி வாங்கி தான் கழிப்போம். ஓகே, ஆனால் நீ வந்து டேரெக்டாக ஒரு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கேம் பண்ணலன்னா டேரெக்டாக நீ முன்னாடியே போயிட்டு சார்கிட்ட, சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணல சார், அடிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு அடி இல்லை மேக்ஸிமம் 2 அடியே விட்டுருவார். கமுக்கமாக உட்காந்துட்டு ஓஞ்சிக்கிட்டு அவர் சாருக்கு தெரியாமல் எப்படியா எஸ்கேப் ஆகணும், சாருக்கு தெரியாமல் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவராக கண்டுபிடிச்சி அடின்னு அடிப்பார். ஓகே, ஒரு அடி 2 அடியில் முடிய வேண்டியது பல அடியில் போய் சேரும் முடியும். ஓகே, உன்னை கதற விடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஓகே, உன்னோட பேர் கேட்டு போவோம், உன்னை எக்ஸாம் வரைக்கும் வச்சு செய்வாங்க. ஓகே, தட்ஸ் வாட் ஹேப்பனிங். நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ அனுபவிக்க வந்திருக்கோம். வாய் மூடிக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு போயிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். யூ வாண்ட் டு கேப்சர் எவ்ரிதிங், அக்குமுலேட் நியூ ஸ்டஃப் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. பட் குழந்தைய அவனுக்கு தெரியாது. பட் பிறந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கே தெரியலையே. பேரண்ட்ஸ் குழந்தை எல்லாம் ஒன்று தான். குழந்தையாக இருந்தவங்க தான் பேரண்ட்ஸ் தான் குழந்தை. ஸோ இது எல்லாமே ஒன்று தான். இப்போ இது ப்ராப்ளமே வந்து ஈகோன்ற ஒரு விஷயம் தான். நான் வந்து வயசில் பெரியவன்றதுனால பெரிய இதுன்னு நினச்சிக்கிறோம் எல்லாருமே. பேரண்ட்டாக இருந்தாலும் நீ வேஸ்ட்டு தான். ஓகே, யூ ஆர் அ ஸ்மால் சைல்டு. You have no knowledge. That's the problem. So you are doing the same for your children. So the cycle is happening again and again. Okay, so இதே வந்து நான் ஒரு செஸ் கேம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செஸ் கேம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம செஸ் விளையாடுறோம் கரெக்டாக. ஸோ இது ஒயிட்டு தான் நீங்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் பிளாக் இஸ் ஈவில் கெட்ட விஷயம், இது நல்ல விஷயம். இதை தான் நீங்கள் ஏன் இது நீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது யூ ஆர் குட். ஓகே, முதல்ல நீங்கள் க்ரியேஷனாக வந்தப்போ யூ வேர் குட், யூ ஆர் அ காடாக தான் இருந்தோம். ஓகே, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெட்ட விஷயத்தெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி, மெமரிஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணி வி பிகேம் லைக் தட். பட் நீங்கள் இங்கே தான் விளையாட போகிறீங்க இப்போதைக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் புரிய வைக்கிறேன். ஒரு காயினையும் நம்ம நகர்த்துவோம் இல்லையா? நகர்த்தது யாருன்னா நீங்கள் நகத்தில். நீங்கள் வந்து இது வெறும் காயின் தான். நகர்த்தது யாருன்னா காட் இஸ் மூவிங் யுவர் காயின்ஸ் த்ரூ யூ. நீங்களாக உங்கள் காயினை கடவுள் வந்து உங்களை வச்சு நகர்த்துறாரு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னா நீங்களாக க்ரியேட் பண்ண ஈகோ, சன்ஸ்கார் எல்லாமே. ஓகே, ஈகோ இந்த கிங்கு தான் வந்து ஈகோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் முதல் மெயினாக நீங்கள் கடவுள் இல்லை, நீங்கள் ஒரு மனுஷன் அப்படின்றத முதல்ல நீங்கள் பொய்யா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, அது ஈகோ, கிங். ஓகே, அதுக்கப்புறம் குயின். அதெல்லாம்
ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ளே வந்த ஹேபிட்ஸ் அண்ட் சன்ஸ்கார், உங்களுக்குள்ளே வந்த டிஸ்கிரிமினேஷன், எல்லாரையும் பிரித்து பார்க்குறது, ஆண் பெண் பிரித்து பார்க்குறது, ஜெண்டரு, அப்புறம் குவாலிஃபிகேஷன், ஐ பிஸ்னஸ் மேன், அப்புறம் வந்து நான் கோவக்காரன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாமே எனக்கு இந்த ஹேபிட் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு காயின்ஸ். ஓகே, யூ ஆர் கோயிங் டு ப்ளே யுவர் லைஃப், லைஃப் கேம் அகெயின்ஸ்ட் ஆல் யுவர் டெண்டன்சிஸ் அண்ட் சன்ஸ்கார்ஸ் அண்ட் வாசனாஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் விளையாட போகிறது. யார் விளையாடுறா? நீங்கள் விளையாடல. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் தான் ஒரு காயினை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. யூ ஆர் நாட் அ டூவர், யூ ஆர் ஜஸ்ட் அ டூல். யூ ஆர் அ பிளேயர், பட் யூ ஆர் நாட் பிளேயிங். God is playing. God is moving each and every coin. இப்போ இந்த சைடில் வந்து உன்னோட சன்ஸ்கார் அண்ட் ஈவில் அண்ட் ஈகோ வந்து உன்னை அடிச்சுட்டே இருக்கும். ஒரு தடவையும் உன்னை அடிச்சு அழ விட்டுட்டே இருக்கும் வாழ்க்கையில். ஓகே, ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு எல்லாமே நீ க்ரியேட் பண்ண ஈவில் திங்ஸ், ஈவன் ரிலேஷன்ஷிப். ஓகே, எவ்வளோ புனிதமான நீ ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கிட்டாலும் இட் இஸ் ஈவில். ஓகே, பட் யூ கேன் டேக் த லெசன் ஃப்ரம் தட். எனி ரிலேஷன்ஷிப், எனி thing, you can take a lesson from this, and you should know that there is no game. This is all bullshit I'm playing. This all I created. The game I created. Illana you will be only one. Okay, அங்கே வந்து வேறு விளையாடுறதுக்கு கேமே இருக்காது, தேவையில்லை கேம். ஓகே, ஸோ இங்கே வந்து காயினை கடவுள் உங்களை மூலமாக நடத்தும் போது அந்த சைட்லேருந்து உங்களோட சன்ஸ்கார்லாம் வந்து உங்களை அடித்து காலி பண்ணும். கடவுளுக்கு தெரியும் நீ மூவ் ஆகிறதே வந்து ஒரு தடவையும் நீ மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை வந்து ஒரு ஈகோவோ, உன்னோட ரிலேஷன்ஷிப்போ, உன்னோட பிஸ்னஸோ, உன்னோட மணியோ, ப்ராப்பர்ட்டியோ, இல்லை உன்னோட சன்ஸ்காரோ, உன்னோட ஹேபிட்ஸோ, பேட் ஹேபிட்ஸோ உன்னை வந்து அடித்து காலி பண்ணுன்றது கடவுளுக்கு தெரியும். அவர் வந்து உன் மூலியமாக நகர்த்துவார். நீ அடி வாங்குற மாதிரி தான் நகர்த்துவார். ஏன்னா நீ அடி வாங்கி அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கணுன்றது தான் அவரோட இது. ஏன் பாடத்தை நீ கற்று என்ன பண்ணும்? யூ ஷுட் go and join him again. Okay, you came from him and you started all this nonsense game, so you should stop playing, finish the game. அப்போ தான் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணலைன்னா திருப்பி விளையாடிட்டே தான் இருப்போம். அதுதான் ரீபர்த். ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா you will go back to your place, your house, which is God. Okay, ஸோ அதை நீங்கள் ஹெவன் கூட சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்கள் காயின்ஸ். ஓகே, நீங்கள் தான் கடவுள் வந்து கடவுள் உங்கள் பாடி மைண்ட் மூலிமா அதை நகர்த்திட்டே இருக்காரு. ஸோ இந்த சன்ஸ்காரெல்லாம் நீங்கள் காலி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் விளையாடும்போது கான்ஷியஸாக விளையாடணும். இதெல்லாம் நீங்கள் உங்களோட சன்ஸ்கார் அண்ட் ஈகோ அண்ட் புரிஞ்சுட்டு அதை நீங்கள் காலி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுவீங்க. கடவுளும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காயினை நகர்த்துவார். ஒரு காயினுமே அது மாதிரி நகர்த்துவார். ஒரு நாளும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இல்லை நான் வந்து மைண்டாகவே இன்னமும் இது பண்ணிகிட்டே இருக்கேன், ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா கடவுள் நகர்த்தும் போதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? இங்கே ஒரு தப்பு நினச்சி இங்கே உங்கள் ஈகோ ஏதோ அடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கடவுளே ப்ளேம் பண்ணுவீங்க. ஓகே, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? இப்போது கடவுள் நகர்த்துறாரு, ஏன் அந்த காயின் நகர்த்துனேன் அப்படின்னு கடவுளை கேட்டால் அது எவ்வளோ ஒரு சில்லியாக இருக்கும். கடவுளுக்கு தெரியாதா என்ன பண்ணணுன்னு? ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த இதை சொன்ன மாதிரி ரோடு இதை காமிச்சு சொன்ன மாதிரி கடவுள்ன்றது தனியாக ஒரு கடவுள் எல்லாரையும் மெயின்டைன் பண்ண முடியாது. த காட் இஸ் வித்தின் யூ, தட் இஸ் கால்ட் சோல். ஓகே, அந்த சோலுக்கு தெரியும் காயினில் நீ இப்படிலாம் நகர்த்தணும் அப்படின்னு. நகர்த்தினா இங்கேருந்துலாம் உனக்கு உன்னோட சன்ஸ்கார், உன்னோட டெண்டன்சிஸ், உன்னோட ஹேபிட்டே வந்து உன்னை அடிக்கும். அது மூலிமா நீ பாடம் கற்றுக்கணுன்றது தான். ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ சோல்ன்றது புரியாமல் மைண்டாக வாழ்ந்துட்டுருக்கனால ஒருவர் அடிக்கும் வலிக்கு துடிச்சிட்டு திருப்பியும் அதே கேமை விளையாடி திருப்பி போய் அடி வாங்கி திருப்பி அழுகுற, திருப்பி அடி வாங்குற, திருப்பி அழுகுற, ஸ்ட்ரெஸ் ஆகிற, ஆன்சைட்டி ஆகுற. ஓகே, எப்படி போகுது அந்த கேம், இந்த கேம் ஃபியூச்சரை நினச்சி பயப்படுற. ஐயோ அந்த காயின் போயிடுச்சுன்னு சொல்லி பாஸ்ட்டை நினச்சி பயப்படுற. ஸோ the game never ends. If you want to finish the game, you play the game with conscious, okay, and with the awareness, knowing that God is playing your game and you are the God. Okay, you are not your mind. Whatever mind says, don't listen to that. Okay, இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா your life will be amazing. Okay, and you are God. You can be God. You can join with God again. Joining with God is called yoga. Okay, நன்றி, வணக்கம், bye.